ட்ரிக்னாமெண்ட்ரினா என்னன்னு தெரியலையா? ட்ரிக்னாமெண்ட்ரி எதுக்கு படிக்கிறோன்னு தெரியலையா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோக்கு அப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போகுது. ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெண்ட்ரிங்கிற வேர்டுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். ட்ரிக்னாமெண்ட்ரிங்கிற வேர்ட் ஒரு க்ரீக் வேர்ட். இந்த ட்ரிக்னோன்னு இருக்குல்ல, அதோட மீனிங் வந்து ட்ரையாங்கிள். பின்னாடி மெட்ரி அப்படின்னு இருக்குல்ல, அதோட மீனிங் மெஷர். அதாவது ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ட்ரையாங்கிளில் உள்ள எல்லா பேராமீட்டர்ஸையும் மெஷர் பண்ணதுக்கான டெக்னிக்கை தான் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரையாங்கிளில் இருந்து என்னெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரையாங்கிளில் வந்து 3 சைட்ஸ் இருக்கு, ஏ, பி அண்ட் சி. அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் இருக்கும். இந்த ஏ சைடுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஆங்கிளை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அது மாதிரி பிசி எடுத்துக்கிறேன் ஆங்கிள். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து என்னெல்லாம் மெஷர் பண்ணலாம்? ஆங்கிள்ஸ் ஏபிசி மெஷர் பண்ணலாம், சைட் லென்ஸ் ஏபிசி மெஷர் பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரி மோஸ்ட்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் டீல் பண்ணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்குதுல்ல, ஏபிசி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏபிசியில் ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மற்ற 2 ஆங்கிள் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆங்கிளை நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடை வந்து நம்ம ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீட்டாவும் 90 டிகிரி இருக்கிற சைடை வந்து அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஹைப்போட்டன்யூஸ். இப்போ இந்த ஹைப்போட்டன்யூஸ் லென்த் தான் இருக்கிறதுலே லாங்கஸ்டாக இருக்கும். அதாவது இந்த ஆப்போசிட் சைடு லென்த் அட்ஜசன்ட் சைடு லென்த்தை விட ஹைப்போட்டன்யூஸோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரியை ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ட்ரீயை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரீயோட ஹைட்டை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு டாலான ட்ரீயோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறது இல்லை மெஷர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். நாம் வந்து அந்த ட்ரீலேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரீக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி. அப்புறம் நமக்கும் அந்த டாப் ஆஃப் த ட்ரீக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த லைனுக்கும் கீழே டிஸ்டன்ஸ் லைனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் டீட்டா. இந்த டீட்டா அண்ட் டி இந்த 2 விஷயத்தை வச்சு நம்ம ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் வச்சு இந்த ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபார்முலாஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். எப்படி ட்ரீயோட ஹைட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் இருக்குன்னா ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ், அதோட ஃபார்முலாஸ், ஐடென்டிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.